ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கப்பு ரவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து டீ போடுற டைமில் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ஊற வைக்கிற டைம் தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ இந்த ரவா போண்டாவுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து நான் பவுலில் கொட்டிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன், உப்பு தேவையான அளவுக்கு, பார்த்தீங்கன்னா ஆப்பச்சோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, தயிர் வந்து 1 கப் அளவுக்கு. இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 15 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மல்லி இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து போண்டா போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ரவை போண்டாவுக்கு வந்து ரவை பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தான் ஆயிலில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ரவையை உருட்டி போட்டுடலாம் போண்டா மாதிரி. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஒரு திருப்பி போட்டுக்கலாம் போண்டாவை. இப்போ பாருங்க, நம்ம ரவா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். நான் இன்னொரு ஈடு போடுறேன். பாருங்க, நம்ம 2வது ஈடும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரவை போண்டா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.